மணித்துளிகள் ஜூன் 10, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு குழப்பத்திலிருந்து ஒரு நற்செய்தி. கொடுக்கப்பட்ட வசனம் மார்க்கு 5:19. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். டேரில் ஒரு பிரபலமான பேஸ்பால் விளையாட்டு வீரர். அவர் போதைப் பொருட்களால தன்னுடைய வாழ்க்கையை அழித்தார். ஆனா இயேசு அவரை விடுதலையாக்கி அவர் பல ஆண்டுகளாக தூய்மையானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கும் பலருக்கு உதவி செய்து அவர்களை விசுவாசத்திற்குள் நடத்துகிறார். தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தனது குழப்பத்திலிருந்து தேவன் தன்னை ஒரு செய்தியாக மாற்றியதை உறுதி செய்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கலிலேயா கடல்ல புயல் அடித்த ஒரு இரவுக்கு பின் இயேசு தன்னுடைய சீஷர்களுடன் கடற்கரை அருகில் உள்ள கல்லறையின் இடத்திற்கு வந்தபோது இயேசு அவனுக்குள் இருந்த பிசாசுகளிடம் பேசி அவைகளை துரத்திவிட்டு அவனை விடுதலையாக்கினார். இயேசு அவ்விடம் விட்டு புறப்படும் போது தான் அவரோடு கூட இருக்கும்படியாக உத்தரவு கேட்டான். ஆனால் இயேசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருக்காக அவன் செய்ய வேண்டிய வேலை இருந்தது. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். மீண்டும் அந்த மனிதனை பற்றி ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆனால் அவனை பற்றி புதிரான சிலவற்றை வேதாகமம் காட்டுகிறது. அந்த பகுதியில் இருந்த மனிதர்கள் இயேசுவை தங்கள் எல்லையை விட்டு போகும்படி பயத்தோடே வேண்டிக் கொண்டனர் என்று வசனம் 17 கூறுகிறது. ஆனால் மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு வந்தபோது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அந்த மனிதனை தேவன் அனுப்பினதனால் இந்த திரள் கூட்ட மக்கள் வந்திருப்பார்களோ? ஒரு காலத்துல இருளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த பிசாசு பிடித்தவர் முதல் ஊழியக்காரரில் ஒருவராக இருந்தவர். இயேசுவின் ரட்சிக்கும் வல்லமையை திறம்பட தெரிவித்ததாலோ அத்தனை மக்கள் கூட்டம் வந்தது. பரலோகத்தின் இந்த பகுதியை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. ஆனால் இது மட்டும் தெளிவாயிருக்கிறது. தேவன் அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை விடுவிக்கும் போது நம்முடைய குழப்பமான கடந்த காலத்தை அன்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியாக மாற்ற முடியும். இயேசு நம்மை எதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்? நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்று யோசித்து பார்ப்போம்.